49ஆம் சங்கீதத்தினுடைய 3ஆம் வசனம். என் வாய் ஞானத்தை பேசும், என் இருதயம் உணர்வை தியானிக்கும். நேற்று நாளிலும் இதே வசனத்திலிருந்து தான் நாம் வார்த்தையை தியானித்தோம். நேற்று நாளிலே ஞானத்தை தரும் தேவன் என்று சொல்லி பார்த்தோம். இன்றைக்கு அதனுடைய பிற்பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறதானே உணர்வுள்ள இருதயத்தை தரும் தேவன். ஞானத்தை மட்டுமல்ல, உணர்வுள்ள இருதயத்தை தருகிறவராக இருக்கிறார். ஏசாயா 11ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வண்ணமாக அவர் ஞானத்தையும் உணர்வையும் உள்ள இருதயத்தையே நமக்கு தருகிறவராக இருக்கிறார். உணர்வுள்ள இருதயத்தை தருகிறார், நம்மை அவ்வப்போது உணர்த்துகிறார். 16ஆம் சங்கீதத்திலே 8ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வண்ணமாக அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவராயிருக்கிறார். அவர் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறவராகவும் இருக்கிறார். எனவே கேட்கிற அருமையான தேவச்சனமே, அவரிடத்திலே நாம் மனம் திரும்பும் போது உணர்வுள்ள இருதயத்தோடு குற்றங்களை உணர்ந்து அவரிடத்திலே திரும்பும் போது திரும்ப மட்டும் அவர் தன்னுடைய ஸ்தானத்திலே இருந்து விடுவார் என்று சொல்லி ஓசியா 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது. உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்தவே அவர் கொடுத்த அந்த இருதயம் உணர்த்தப்படும் போது பாவத்தை குறித்து உணர்வடைந்து அவரிடத்திலே திரும்பி வரும்போது தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு கீழே இறங்கி வந்து விடுகிறார். இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன், ஆனாலும் என்னுடைய உருக்கமான இரக்கத்தை நிமித்தம் உன்னை சேர்த்துக் கொண்டேன். அற்ப காலம் உள்ள கோபத்தை நிமித்தம் இமைப்பொழுது என்னுடைய முகத்தை மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையோடு உனக்கு இறங்குவேன் என்று சொன்ன ஆண்டவன். உணர்வுள்ள இருதயத்தோடு குற்றங்களை உணர்ந்தவரிடத்திலே வரும்போது தன் ஸ்தானத்தை விட்டு இறங்கி வந்து அன்போடு அவர் உன்னை ஏற்றுக்கொண்டு நடத்துகிறவராக இருக்கிறார். அவரிடத்திலே பட்சபாதம் இல்லை. என்னை கேட்கிற அருமையான தேவச்சரமே, அவரால் உணர்த்தப்படுவீர்கள் என்று சொன்னால் அவர் இன்றே உங்களை அழைக்கிறார். இடத்திலே வந்து விடுங்கள், குற்றங்களை உணர்ந்தவரிடத்திலே வாருங்கள், அவருடைய அன்பை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அவரால் நடத்தப்படும் போது மேன்மையடைவீர்கள். நாம் ஜெபம் பண்ணது. பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஞானத்தை தருவது மாத்திரமல்ல, உணர்வுள்ள இருதயத்தை தந்தைகளை ஆட்கொண்டு நடத்துகிறவரே, குற்றங்களை உணர்ந்து உம்மை தேடுகிறதான அந்த மெய்யான அனுபவத்துக்கு நேராக யாவரும் கடந்து வந்து ஆண்டவரே பாவ மன்னிப்பை பெற்று இவர்களிலிருந்து ஒழிப்பு நடத்தற்கு வந்து ஆண்டவரே உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை ஒவ்வொருவருக்கும் தந்து ஆட்கொண்டு நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.